ஸோ எல்லா ஹாரோஸ்கோப்லேயும் லக்னம்னு எழுதியிருக்கோம். ஸோ 1 January 2025 ஹாரோஸ்கோப் இது. ஸோ மார்னிங் 5:30 AM கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து 5:30 AMக்கு நம்ம வந்து இங்கே தான் லக்னம்னு எழுதுவோம். இந்த ஹாரோஸ்கோப் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது எல்லாத்தோட மீனிங்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபைனலி இங்கே ஏன் லக்னம்னு எழுதுகிறோம். ஸோ A 1/1/2025 அன்னைக்கு பிறந்த A அண்ட் சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே சாம்பிள் தான். ஸோ சென்னையில் பிறந்து 5:30 AMக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஏன் இந்த இடத்துல லக்னம்னு எழுதுகிறோம், இங்கே ஏன் லக்னம்னு எழுதலை, ஹவு வி டிசைட்னா, ஸோ எந்த லக்னத்தில் சூரியன் அப்போ உதிக்கிறது அப்படின்றத நம்ம உதயாதி லக்னம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேயோட லக்னம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 5:30 டைம் ஆஃப் பர்த் போட்டிருந்ததுனால அந்த டைம் வந்து 5:30 to 7:40 அப்படின்ற டைமில் பிறக்கிற எல்லா குழந்தையும் அந்த டேயில் ஸோ இது வந்து தனுருங்கிறதுனால தனுர் லக்னமாக தான் இருக்கும். சரி, 7:40 to 9:35 வந்து மகர லக்னம்னு சொல்கிறோம். அப்போ பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் இங்கே தான் லக்னம்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி 2 hours ஒரு தடவை அதுக்கப்புறம் பிறக்க நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி லக்னத்தை சேஞ்ச் பண்ணி அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டைம் ஆஃப் பர்த், எக்ஸாக்ட் டைமிங் ஆஃப் பர்த் வந்து இம்பார்ட்டண்ட் லக்னம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அகெயின் 24 hours முடிஞ்சு 22ndலேருந்து 24th hour வந்து விருச்சிக லக்னமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் சூரியன் அடுத்த ஒரு டிகிரிக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து சூரியோதயம் ஆகிற டைமுக்கு நெருங்கி ஒரு 2 hours வந்து அந்த திரும்ப மகர லக்னம் வந்துடும். பட் அடுத்த டிகிரி சூரியன் மூவ் ஆனதுனால டேட் ஆஃப் பர்த் 2nd January ஆகிடும். ஸோ அகெயின் வந்து 2nd Januaryல திரும்ப சூரியோதயத்தை நோக்கி வர ஒரு 2 hours வந்து அதே தனுர் லக்னமாக இருக்கும். திரும்ப இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி லக்னமோட இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டேயில் இதெல்லாம் தான் இந்த மாதிரி 2 hours அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இப்படி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகி திரும்ப இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, பட் என்ன ஆக்சுவலாக நடக்கிறதுனா ப்ராசஸ் ஆக்சுவலாக என்ன நடக்கிறதுனா, ஸோ சப்போஸ் இந்த என்டையர் இதுதான் பூமி, அப்படி இங்கே வந்து சென்னை இருக்குது. ஸோ மார்னிங் 5:30க்கு ஸோ 1 January ஃபுல்லாகவே சூரியன் அந்த பர்டிகுலர் டிகிரியில் தான் இருக்க போகிறார். ஏதோ ஒரு பர்டிகுலர் டிகிரி, ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தான் மூவ் பண்ணுவார். ஸோ சூரியன் அன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறார். ஸோ அந்த டிகிரியில் நம்ம வந்து சூரியனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் 5:30க்கு சென்னை தான் பிளேஸ் ஆஃப் பர்த்னு கொடுத்தப்போ 5:30 எக்ஸாக்ட் டைம் கொடுத்தப்போ என்டையர் 1 January சூரியன் இங்கே தான் இருக்க போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை வந்து த சன்ரைஸ், சூரியன் வந்து சன்ரைஸ் சென்னை வந்து சன்னை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சென்னை வந்து சன்னை ஃபேஸ் பண்ண டயத்தில் இந்த இப்போ தனூரில் தான் சூரியன் இருக்கார். ஸோ சூரியன் உதிக்கிற டைமில் வர லக்னம் வந்து இந்த தனுராக தான் இருக்கும் யூஸ்வலாக. இப்போ தனுர் அதனால் தனுர் லக்னம்னு குறிச்சிடுறோம். ஸோ 2 hours கழிச்சு என்ன ஆக்சுவலாக நடக்கிறதுனா, பூமி வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் இருக்குது. ஒரு 2 hours அப்புறம் என்ன நடக்கிறதுனா, இப்போது சென்னைக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் வெஸ்ட் சைடில் இருக்கிற பிளேசஸ்க்கு, இன்னும் வெஸ்ட் ஆஃப் சென்னை போனால் பெங்களூரு, இன்னும் ஃபர்தராக வெஸ்ட்டு போனால் இப்படி போயிட்டே இருந்தால் ஆஃப்ரிக்கா, அப்படி நம்ம ஃபர்தராக டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கா, லக்ஷ்வதீப்பு, அந்த மாதிரி ஐலண்ட்ஸ் எல்லாம் போய் ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சன்ரைஸ் ஒவ்வொரு இடமா சன்ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, இன்னும் ஃபர்தராக அந்த 1 degree பூமி சூரியன்கிட்டேருந்து அவே ஃப்ரம் சன் மூவ் ஆகிட்டுருக்கு. ரொட்டேட் ஆகிறதுனால லைக் அதே டிகிரியில் தான் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டிகிரியில் தான் இருக்க போகிறது. பட் மூவ்மெண்ட் இல்லை, அந்த பிளானட் அங்கேயே இருந்து இப்படி ஸ்பின் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சென்னைக்கு கிடைக்கிற சன்ரைஸு
அதுக்கப்புறம் லக்ஷ்வதீப்க்கு மும்பைக்கு கிடைக்கும், அப்புறம் லக்ஷ்வதீப் ஐலண்ட்ஸுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்ரிக்கா ஒவ்வொரு இடத்துக்கா டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா சன்ரைஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அப்போ ஃபைனலாக சென்னைக்கு 180 டிகிரிஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துக்கு சன்ரைஸ் நடக்கும்போது நம்ம வந்து சென்னை வந்து சென்னையில் ஈவினிங் 5:30 ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த பூமியே வந்து மூவ் ஆகுறதுனா பொசிஷன் சேஞ்ச் ஆகாது, பட் அந்த ஆக்சிஸில் அது ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஏரியா வந்து சூரியனை பார்த்துருக்கோம், அப்போ சூரியன் அந்த இடத்துல உதிச்சிடும். 2 ஹவர்ஸ் கழிச்சு வேறொரு இடம் வந்து வேறொரு இடத்துல சூரியன் உதிக்கும், ஃபர்தர் வெஸ்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு சூரியன் உதிக்கும். ஸோ அப்போது இந்த இடம் எந்த ராசியை பார்த்து இருக்கும் அப்படின்னா சென்னை would have moved after 2 hours இங்கே மூவ் ஆகிருக்கும், மகரத்தை நோக்கி மூவ் ஆகிருக்கும். அப்புறம் இது சூரியன்னு வச்சுட்டா மகரம், கும்பம், மீனம் இப்படி மூவ் ஆகும். ஸோ சாயந்தரம் 5:30 மணி, இப்போ இது மார்னிங் 5:30 பிறந்த குழந்தைக்கு இங்கே லக்னம்னு குறிச்சிட்டோம். 5:30 ஈவினிங் அந்த குழந்தையோட டைம் ஆஃப் பர்த்தாக இருந்தால் இங்கே தான் லக்னம்னு குறிப்போம். ஸோ அப்போது ஈவினிங்காக இருக்கும், சன்செட் டைமாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி பூமி வந்து அதே 1 டிகிரி தான், அதே மூமெண்ட்டு தான். இந்த இடத்துல தான் சூரியன் அந்த ஹோல் டே இருப்பார், பட் பூமியும் அதே இடத்துல இருந்தாலும் மூவ் ஆகி வேறொரு பகுதி ஆஃப் பூமி வந்து சூரியனை பார்த்துருக்கோம். அப்போது நம்ம இருக்கிற சென்னை வந்து அங்கே ஈவினிங் சூரியனை பார்க்காம சூரியனுக்கு 180 டிகிரிஸ் ஆப்போசிட்டை பார்த்துட்டு இருக்கும் பூமி. டிகிரி வைஸ் மூவ்மெண்ட் இருக்காது, பட் அந்த இடத்துலையே சுற்றி ஸ்பின் ஆகிறதுனால ஈவினிங் 5:30க்கு 180 டிகிரிஸ் ஸ்பின் ஆகிடும் பூமி. ஸோ சென்னையில் அப்போது 5:30 ஈவினிங்னா சூரியன் டைரெக்டாக பூமி வந்து சென்னை வந்து டைரெக்டாக சன்னை ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது, ஆப்போசிட்டில் இருக்கும், டார்க்காக இருக்கும். ஸோ நமக்கு ஈவினிங் 5:30 சன்செட்டை நோக்கி நம்ம போயிடுவோம். சென்னைக்கு 180 டிகிரிஸ் வெஸ்ட்டாக இருக்கிற கண்ட்ரீஸில் அப்போ தான் வந்து சூரியன் இங்கே இருக்கும். அப்போ தான் சூரியோதயம் சூரியனை அந்த இடங்கள்லாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ 180 டிகிரிஸ் மூவ் ஆனதுனால இந்த இடத்துலேருந்து இங்கே 180 டிகிரிஸ் வந்து மிதுனம். ஸோ அப்போ பிறக்கிற குழந்தைக்கு மிதுன லக்னம் தான் எழுதுவோம். ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லக்னம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, சென்னைக்கு 180 டிகிரிஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் ஒரு குழந்தை அதே 5:30க்கு பின்னு ஒரு குழந்தை அதே 5:30க்கு அதே ஃபஸ்ட் என்னைக்கு பிறக்கிறதுனா, பட் அது வந்து அதுக்கு 12 மணி நேரம் கழித்து தான் சூரியன் எக்ஸாக்டாக அதை ஃபேஸ் பண்ணும். அப்போ வந்து இட் வில் பி நைட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த லக்னம் வராது. ஸோ எக்ஸாக்ட்லி 7 டிகிரிஸ் ஆப்போசிட் இருக்கிற லக்னம் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த டேட்டே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த குழந்தைக்கு டைம் வந்து 31 இருக்கும், இல்லை இந்த பக்கம் இருந்ததுன்னா 2 இருக்கும். ஸோ டைமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து 1 ஜனவரி பிறக்கிறதுக்கே இன்னும் 12 மணி நேரம் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஐ செட் பிளேஸ் ஆஃப் த டைமும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ லக்னத்துக்கெலாம் பிளேஸ் ஆஃப் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். சன்னை வந்து நம்ம ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஜென்ரலாக ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறத தான் ராசி தான் நம்ம வந்து லக்னம்னு சொல்லுவோம். பட் இப்போ பிளானட்டில் பார்க்குறப்போ சூரியனை தான் நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக டைரக்ட் சன்லைட் நமக்கு கிடைக்கிற டைமில் அந்த லக்னம் தான். அப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னும் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு நம்ம போயிடுவோம். டுவர்ட்ஸ் வெஸ்ட்னா டுவர்ட்ஸ் த ரைட்டு. ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம போக போக நம்ம வந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போகிறோம், டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ ஃபர்தராக ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து சன்ரைஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து எங்கே மூவ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லக்னம் வந்து நம்ம குறிக்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8 o'clock 7:40 to 9:15 வந்து 9:30 வந்து நம்ம வந்து மகர லக்னம்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைமிங்கில் பிறந்த குழந்தையாக இருந்தால் நம்ம மகரம்னு கொடுப்போம். ஏன்னா
அந்த ராசியில் தான் சூரியன் அப்போ உதிப்பார். ஸோ நம்ம சூரியனையும் வந்து ஈஸ்ட்னு வச்சுக்கலாம். ஒன்று காமன் கான்செப்ட் என்னென்னா எந்த ராசி வந்து ஈஸ்ட்டில் இருக்காரோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை டீட்டெயில்டாக எக்ஸாக்டாக என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சால் சூரியோதயம் ஆகிறப்போ நம்ம அப்படி எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எக்ஸாக்ட் சூரியனை ஃபேஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து சூரியன்கிட்டேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி மூவ் ஆகும். ஸோ பிகாஸ் நம்ம இடத்துலையே நம்ம ஸ்பின் ஆகி போயிட்டுருக்கோம். 12 மணி நேரம் கழித்து சூரியனை நம்ம ஃபேஸ் பண்ணவே மாட்டோம், டார்க் ஆகிடும். சூரியனை நம்ம ஃபேஸ் பண்ணி எடுக்க மாட்டோம். அதே இடத்துல இருந்தாலும் சூரியனை நம்ம பார்க்க முடியாது, இங்கே இருட்டாக இருக்கும். ஸோ சூரியன் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் 12 டிகிரி மிதுனம் தான் லக்னமாக இருக்கும். திரும்ப நம்ம சூரியனை நோக்கி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திரும்ப இந்த பக்கம் அப்படி ஸ்பின் ஆகி வந்து அப்போ வந்து லக்னம் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம வந்து திரும்ப அடுத்த நாள் 5:30 மணிக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஜனவரி ராத்திரி 4 மணிக்கு 2 ஜனவரி இந்த ஒரு 23 ஹவர்ஸ் கழித்து பிறக்கிறது 2 ஜனவரியாக இருக்குது. பட் 23 ஹவர்ஸ் கழித்து பிறக்கிறதுனா அதுக்கு இந்த விருச்சிக லக்னமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லக்னம் சார்ட்டில் அது இருக்குது, விருச்சிக லக்னமாக இருக்கும். பிகாஸ் சூரியனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஃபுல்லி நம்ம வந்து சூரியனை எக்ஸாக்டாக சன்னு இன்னும் உதிக்கலை. ஸோ உதிக்கிறப்போ டேட்டும் சேஞ்ச் ஆகிடும். பட் சன் இன்னும் உதிக்கலைங்கிறதுனால நம்ம விருச்சிக லக்னம் தான் கொடுக்குறோம். அடுத்த நாள் ஆறப்போ திரும்ப வந்து சூரியன் உதிக்கும். அந்த சூரியோதயம் டைமை நோக்கி வர டைமில் திரும்பியும் நமக்கு வந்து தனுர் லக்னம் வரும். அந்த டைமில் 2 ஜனவரி 6 o'clock பிறந்திருந்தா 2 ஜனவரி டேட்டில் தனுர் லக்னமாக மறுபடியும் வரும். திரும்ப அந்த லக்னம் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிற ஜோடியாக் தான் லக்னம். ஸோ ஈஸ்ட்டுன்னு எடுத்துக்காமல் சூரியனை ஃபேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஏர்லி மார்னிங் சூரியோதயம் ஆகிறது ஈஸ்ட்டில். ஸோ ஈஸ்ட்டுன்றதை எடுத்துக்காமல் சூரியன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டே வருது.